ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவிஷா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ராகி தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ராகி மாவு கூட நம்ம இன்றைக்கி உளுந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 4 தடவை வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். உளுந்து அரைக்க போகிறப்ப நம்ம ராகி மாவை கரைச்சி வச்சிடலாம். இப்போது நமக்கு உளுந்து ஊறிடுச்சு. இப்போ ராகி மாவை நம்ம கரைச்சி வச்சிடலாம். 1 கப்பு உளுந்து எடுத்தோம். அதுக்கு அதே கப்பால் நம்ம 4 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கோங்க. 4 கப் மாவு எடுத்துட்டு இது கூட நம்ம தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கரைச்சி மாவை அப்படியே வச்சுருங்க. இப்போ மாவை நல்லா கரைச்சிட்டேன். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்ச மாவை அப்படியே வச்சுருங்க. நம்ம இப்போ உளுந்தை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கம்மியாக போட்டிருக்கிறதுனால மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட தண்ணி ஊற்றாமல் இதை அரைச்சிக்கோங்க. தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச உளுந்த மாவை நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவு கூட சேர்த்துக்கலாம். ராகி மாவு கூட சேர்த்துட்டு இது கூடவே நம்ம இந்த ராகி தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு மாவை நல்லா கரைச்சி வச்சுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மாவை இதை மூடி போட்டு வச்சுருங்க. இது 8 மணி நேரம் புளிக்கட்டும். புளிச்சதுக்கப்புறம் நம்ம இதை தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நமக்கு மாவு நல்லா புளிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கல் போட்டுக்கோங்க. கல் ஹீட் ஆனோன்னா நம்ம இதை தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாவில் தோசை நல்லா முறுமுறுன்னு ஊற்ற வரும். நமக்கு எப்படி வேணுமோ அப்படி தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றிட்டு ஒரு பக்கம் வெந்தோன்னே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாவில் நம்ம தோசை ஊற்றலாம், ஆனியன் ஊத்தாப்பமும் ஊற்றலாம், குழி பணியாரமும் செய்யலாம். கடுகு எல்லாம் தாளித்து கொட்டி வெங்காயம் எல்லாம் போட்டு குழி பணியாரமும் செய்யலாம். இந்த மாவில் நம்ம கொஞ்சம் திக்காக கரைச்சி வச்சுட்டிங்கன்னா இதே மாவில் நம்ம இட்லியும் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல முறுமுறுன்னு தோசை நமக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ராகி தோசை இப்போது ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட நான் ஒரு கார சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ராகி தோசை ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிவிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.